ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 25. சூர்யா ஷில்பாவிடம் தன் சந்தேகத்தை கூறுகிறான். ரேஷ்மி சிறிது நாட்களாக வித்தியாசமாக நடந்து கொள்வதாகவும் அவள் உடலில் ஏதாவது ஆவி புகுந்துவிட்டதோ என்று தான் சந்தேகப்படுவதாகவும் கூறுகிறான். ஷில்பா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாள். என்ன சூர்யா சொல்கிறீங்க? ஆவியா? ஆமாம் ஷில்பா, கொஞ்ச நாளாக அவள் பார்க்குற பார்வை, பேசுகிறது, நடந்துக்கிறது இப்படி எதுவுமே சரியில்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுது எனக்கு. அன்னைக்கு ஒரு நாள் ஆரியனோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வெறித்தனமாக பார்த்துட்டு இருந்தா. அந்த பார்வையில் அப்படியே அவனை பழி வாங்குற வெறி தெரிஞ்சது. கண்ணாலேயே எரித்து கொலை பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஆரியன் ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறான். அது நடக்கிற கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாள் ரேஷ்மி தூக்கத்தில் எழுந்து அதே பாதையில் நடந்து போனான். கரெக்டாக அந்த பள்ளங்கிட்ட நின்னான். அன்னைக்கு அந்த பாதையில் திரும்பின உடனே அவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் அணைஞ்சு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அதே மாதிரி ஆரியன் விழுந்த அன்னைக்கு நடந்ததை சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்த்தா அந்த நைட்டும் அங்கே லைட் இல்லாமல் இருண்டு தான் கிடந்துச்சு. அதுக்கு ஒரு 4 நாளைக்கான ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்த்தேன். அன்னைக்கு எல்லா நாளுமே எல்லா லைட்டுமே எரிஞ்சிட்டு நல்ல வெளிச்சமாக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆரியன் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து அன்னைக்கு நடந்தது என்னன்னு நமக்கு கரெக்டாக தெரியணும். தானாக விழுந்தானா இல்லைன்னா யாராவது அவனை தள்ளி விட்டாங்களான்னு தெரியணும். தள்ளி விட்டது ரேஷ்மியானும் தெரியணும். அப்படி ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி தான் இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னா அது ஏன் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிச்சு? அது ஏன் ரேஷ்மி உடம்புக்குள்ளே வந்து இதெல்லாம் செய்யுது? இப்படி இத்தனை கேள்வி இருக்குது எனக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நான் சந்தேகப்பட எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். ஆனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியலை ஷில்பா. அதுவும் இல்லாமல் இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் அடுத்து நாம் என்ன செய்கிறதுன்னு யோசிக்க முடியும். நீளமாக கூறி முடித்தான் சூர்யா. அவன் கூறியதை முழுவதும் எந்த குறுக்கீடும் இல்லாமல் கேட்ட ஷில்பாவுக்கு இதெல்லாம் அவள் சற்றும் எதிர்பாராத விஷயங்களாக இருந்ததால் அவளுக்கு அது அதிக அதிர்ச்சியை கொடுத்தது. சூர்யா கூறியதை யோசித்து கொண்டிருந்தவளின் முகம் திடீரென மலர்ந்தது. இதெல்லாம் கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு சூர்யா. உற்சாகமான வார்த்தைகளாய் வந்தன அவளிடம் இருந்து. அவள் கூறியது சூர்யாவுக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருந்தாலும் அதே அளவுக்கு குழப்பமும் இருந்தது அவனிடம். என்ன சொல்கிற ஷில்பா? ரியலி? இதெல்லாம் கண்டுபிடிக்க உன்கிட்ட வழி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் அன்பிலீவபிள். சொல்லு ஷில்பா, அந்த வழி என்ன? அதுதான் டைம் மிஷின் சூர்யா. அவள் கூறியதை கேட்டு திகைத்து கல்லாய் அமர்ந்திருந்தவனிடம் மீண்டும் தானே கூறினாள் ஷில்பா. ஆமாம் சூர்யா, அந்த வழி டைம் மிஷின். அதை வச்சு தான் இதெல்லாம் உங்களால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சந்தேகங்களுக்கு எல்லாம் விட தெரிகிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி டைம் மிஷின் தான். உங்களுக்கு எதை பற்றி தெரியணுமோ அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த டைம் மிஷின் மூலமாக ட்ராவல் பண்ணி நடந்தது என்னன்றதை உங்களால் பார்க்க முடியும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஷில்பா, கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் டைம் மிஷினுக்கு எங்கே போகிறது? அது ஏன் பொறுப்பு. உங்களுக்கு டைம் மிஷின் கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஓகேயா? எப்படி ஷில்பா? உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நீ என்ன சயின்டிஸ்டா டைம் மிஷினெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? சும்மா காமெடி பண்ணாத ஷில்பா. நான் காமெடியெல்லாம் பண்ணலை சூர்யா. நான் என் ஃபேமிலியில் இருக்கிற முக்கியமான ஒரு மெம்பரை பற்றி இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. என்ன சொல்கிற? கொஞ்சம் புரியும்படி சொல்கிறியா நீ? ஆமாம் சூர்யா, நான் என் சித்தப்பாவை பற்றி இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓ குட், வெரி குட். மேலே சொல்லு ஷில்பா. ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. 1 வருஷம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஓ ஸோ சேட். இட்ஸ் ஓகே சூர்யா. அவர் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த டைம் மிஷின் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு டைம் மிஷினையும் செஞ்சிட்டாரு. அது செய்கிறதுக்கு அவருக்கு 2 வருஷம் முழுசாக ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங்.
அவருக்கு இப்படி ஒரு முடிவு இருந்திருக்க வேணாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே சொல்லு. டைம் மிஷின் அவரே ஒன்று செஞ்சார். நெக்ஸ்ட்? எஸ், அவரே தான் பண்ணார். ரொம்ப டேலண்ட் சூர்யா அவர். ஆனால் அந்த டைம் மிஷின் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. அது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ட்ராவல் பண்ண முடியும்னுட்டு திரும்ப அடுத்ததாக லாங் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் இருந்தார். ஓ, அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்துட்டார். அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி அப்படின்னு இருந்ததால் கல்யாணத்தில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்டு அவர் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? இஸ் இட்? எஸ். அவ்வளவு பக்தி அவரோட அந்த ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவர் என்ன தான் தன்னோட பொண்ணு மாதிரி நினச்சிருந்தார். என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவரோட ஆராய்ச்சியை பற்றியெல்லாம் என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படி அவர் சொல்லித்தான் எனக்கு அவர் இந்த டைம் மிஷின் கண்டுபிடிச்சதை பற்றி தெரியும். இப்போ அவரோட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் ஒரு பீரோவில் இருக்குது. அது இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அவர் அதை செஞ்சார்னு தான் தெரியும். ஆனால் இதுவரை அதை நான் பார்த்தது கூட இல்லை. அதுக்கான அவசியமும் ஏற்பட்டது இல்லை. இப்போ அது உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக. அதனால் நான் அது எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன் சூர்யா. இந்த இன்சிடெண்ட் இப்போ தானே நடந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். அதில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஓகேயா? ஷில்பா சொல்ல சொல்ல அவை எதையும் நம்ப முடியாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருந்தான் சூர்யா. சம்திங் வெரி எக்ஸைட்டிங் ஷில்பா. ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்னு தான் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என் கேள்விக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வழி சொல்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷில்பா. தேங்க்யூ ஸோ மச் டி குள்ள கத்திரிக்கா என்றான் சந்தோஷமாய். சூர்யா, நான் இன்னும் அதை உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்கவே இல்லை பாஸ். அதுக்குள்ளே இவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இந்த நிமிஷம் நான் ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் எல்லாம். நீ கண்டிப்பாக தேடி எடுத்துகிட்டு வருவே ஷில்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது என்னமோ ஷேர் தான் சூர்யா. நீங்கள் சண்டே வீட்டுக்கு வர்றீங்கள்ல, அதுக்குள்ளே நான் தேடி எடுத்து வைக்கிறேன். அன்றைக்கி உங்கள் கையில் டைம் மிஷின் இருக்கும். ஓகே? ஓகே. அது சரி, ஆரியன் உன் காலேஜ் மேட்னு சொன்னல, அந்த ஆரியன் எப்படி? அவனோட கேரக்டர் எப்படி? எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லவன் தான் சூர்யா. ரொம்ப பேச மாட்டான், கொஞ்சம் அமைதியாகவே இருப்பான். நாங்கள் 5 பேர் ஒரு குரூப்பாக இருப்போம். நான், மது, இனியா, ஆரியன், அப்புறம் விஷால். அதில் அந்த இனியான்ற ஒரு பொண்ணு மட்டும் அவனை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருந்தா எங்ககிட்ட. அவன் பார்வையே சரியில்லைன்னுட்டு அவனை பார்க்கக்கூட பயப்படுவா. நாங்களும் அவனுக்கு கண்ணு மட்டும் நீளமாக பூனைக்கண்ணு மாதிரி இருக்கிறதால உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியலை. ஓ, இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவளை போய் விசாரிக்கணுன்னா முடியுமா ஷில்பா? எங்கள் செட்லேயே இருக்கிற அந்த இன்னொரு பையன் விஷாலும் அந்த இனியாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பேட் நியூஸ் என்னென்னா 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக 2 மாதம் முன்னாடி திடீர்னு இனியா சூசைட் பண்ணி செத்துட்டா. ஓ மை காட், என்ன சொல்கிற ஷில்பா? சூசைட் பண்ணிக்கிட்டாளா? ஏன்? என்னமோ தாங்க முடியாத வயிற்று வலின்னு விஷால் சொன்னான். அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை அவன் வீட்டுக்கு போய் அவனை மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இன்னும் போகவே இல்லை. ஓ. சூர்யா உடனே தீவிரமான யோசிப்பிற்கு சென்றிருந்தான். அவனுடைய போலீஸ் மூளை எல்லாவற்றையும் முடிச்சு போட்டு ஒரு கதையே உருவாக்கி கொண்டிருந்தது. பொதுவாகவே இம்மாதிரியான சமயங்களில் நடப்பவைகளை அவனுடைய விசாரணைகளை எல்லாம் வைத்து அவனே கதைகளை உருவாக்கினாலும் எத்தனையோ நேரங்களில் அந்த கதையே உண்மையாகவும் இருந்திருக்கிறது. அதன் மூலம் அவன் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்ததும் நடந்திருக்கிறது. ஆனால் இப்போது அவன் மேற்கொண்டிருப்பதில் அவனுடைய தங்கை சம்பந்தப்பட்டிருக்கிறாள். குற்றம் நடந்திருப்பது, நடக்க இருப்பது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுஷ்ய சக்தியால் ஆயிற்றே. அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் சூர்யா? தன் தங்கையை எப்படி அந்த அமானுஷ்ய சக்தியிலிருந்து மீட்டெடுக்கப் போகிறான்? பார்ப்போம். அத்தியாயம் 26. சூர்யாவும் ஷில்பாவும் எதிர்பார்த்திருந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. ஷில்பா அன்று காலையில் இருந்தே ஏக உற்சாகத்துடன் இருந்தாள். தன்னை நேசிப்பவன் அன்று வீட்டிற்கு வரப்போகிறான்.
தன் பெற்றவர்களை சந்திக்கப் போகிறான். சூர்யாவுடனான தனது காதல் அடுத்த கட்டத்திற்கு போகப் போகிறது. அந்த சந்தோஷம் அவளுக்கு எப்படி இல்லாமல் இருக்கும்? என்னதான் பெண்கள் இக்காலத்தில் படித்து எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இன்று ஆண்களைப் போல் அவர்களும் தைரியமாக பெரிய பெரிய பதவியை வகித்து கொண்டிருந்தாலும் காதல் திருமணம் என்று வந்துவிட்டால் எல்லா பெண்களும் ஒன்றுதான். அந்த நாணம் அச்சம் என்பது அனைவருக்கும் பொதுதான் என்பதை ஷில்பா நிரூபித்து கொண்டிருந்தாள். இந்த குணங்கள் எல்லாம் அவர்களிடம் எங்கு ஒளிந்து கொண்டிருந்தாலும் அந்த நேரங்களில் அவையெல்லாம் எட்டி பார்த்து முன்னே வந்து விடுகின்றன. இதில் ஷில்பா மட்டும் விதிவிலக்கா என்ன? கண்ணாடி முன் நின்று தன்னை அலங்கரித்து கொள்வதற்கே எப்போதும் விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டாள். அவள் அம்மா இந்துமதி வேறு. அன்று அவளை புடவைதான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆர்டர் போட்டுவிட்டார். ஷில்பா அதையும் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டாள். இன்று சூர்யா எதிரில் இதுவரை பார்த்திராத அழகே உருவான ஷில்பாவாக அவன் முன் நிற்க வேண்டும். அவன் தன் அழகில் அப்படியே மெய்மறந்து போய் நிற்க வேண்டும். அதற்காக அன்று அவள் கொஞ்சம் வித்தியாசமாகவே தன்னை அழகுபடுத்தி கொண்டிருந்தாள். எல்லாம் முடிந்து கண்ணாடி முன் வந்து நின்றாள். ஒரு வயலட் கலர் காட்டன் சேலையில் அதற்கேற்பவாறு கழுத்துக்கு காதுக்கு கைக்கு என்று ஃபேன்சி நகைகளும் அணிந்து தேவதையாக தெரிந்தாள். பொதுவாகவே அவள் முகத்திற்கு அதிகம் மேக்கப் எல்லாம் போட்டுக்கொள்வதில்லை. ஆனால் அன்று என்னவோ எல்லாமே செய்து கொண்டாள். இதுவரையில் கண்களுக்கு போடாத ஐலைனர் உதட்டுச் சாயம் கூட அன்று போட்டுக்கொண்டாள். கண்ணாடியில் பார்த்தவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. தன் அழகில் தானே மயங்கித்தான் போனாள். ஏ குள்ள கத்திரிக்கா, ஐ லவ் யூ டி. சூர்யா அருகே வந்து நின்று காதுக்குள் சொல்வது போல் இருந்தது அவளுக்கு. முகத்தை மூடி வெட்கப்பட்டாள். அது என்னவோ சூர்யா அவளை குள்ளக்கத்திரிக்கா என்று அழைப்பதால் அவள் ஒன்றும் குள்ளம் எல்லாம் கிடையாது. பெண்கள் பொதுவாக இருக்கும் சாதாரண நார்மல் உயரம்தான் அவள். அவளுடைய உயரம் 5 அடி 2 அங்குலம். சூர்யாவின் உயரத்திற்கு அவள் கொஞ்சம் குட்டை, அவ்வளவுதான். அதுவும் இல்லாமல் சூர்யாவை பொறுத்தவரை பெண்களுடைய உயரம் 5 அடி 5 அங்குலம் இருக்க வேண்டும். அதுதான் சரியான உயரம். அதைவிட குறைவாக இருந்தால் அவர்கள் குள்ளம்தான் அவனுக்கு. ஆனால் அவன் தன்னை அப்படி அழைப்பதில் அவளுக்கு சந்தோஷம்தான். ஒரு நாள் கூட அதற்கு அவள் கோபப்பட்டது கிடையாது. சூர்யாவும் அவள் மேல் காதலும் அன்பும் அதிகமாகும் போதுதான் அவ்வாறு அழைப்பான். மற்றபடி குறை கூறும் நோக்கத்தில் அல்ல. சூர்யா வரப்போவதில் அவளுக்கு மட்டும் அல்ல, குணசேகரனுக்கும் இந்துமதிக்கும் கூட மிகவும் சந்தோஷம். தடபுடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். போலீஸ் மாப்பிள்ளை ஆயிற்றே, அதில் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி, மரியாதையும் கூட. ஷில்பாவின் ஆனந்தத்திற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. சூர்யாவிடம் தான் தேடித் தருவதாக கூறியிருந்த மிக முக்கியமான ஒரு பொருள் இப்போது அவளிடம் இருக்கிறது. ஆம், அவளுடைய சித்தப்பா ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வைத்திருந்த அந்த டைம் மெஷின் இப்போது அவளுடைய பீரோவில் பத்திரமாக உள்ளது. அன்று அவனை சந்தித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் 2 மணி நேரம் அவளுடைய சித்தப்பாவின் பீரோவை ஒரு அலசி தேடி கண்டுபிடித்து எடுத்து வைத்திருந்தாள். சூர்யாவுடைய பிரச்சனைக்கும் அவன் மனதை அழுத்தி கொண்டிருந்த கவலையும் தீர்வதற்கு தன்னால் ஒரு சின்ன உதவி செய்ய முடிகிறதே என்பதில் அவளுக்கு பரம திருப்தி. இதை பற்றி தன் வீட்டில் யாரிடமும் அவள் சொல்லிக் கொள்ளவில்லை. அவள் தன் சித்தப்பாவின் பீரோவை குடைந்து கொண்டிருக்கும் போதுதான் அவளுடைய பாட்டி கேட்டார், ஏண்டி, நானும் அப்போதே இருந்து பார்த்துட்ருக்கேன், நீ அப்படி என்னத்தை தாண்டி அதை போட்டு குடைஞ்சிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி, சித்தப்பா எனக்கு ஒரு தடவை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அதுதான் எங்கே வச்சேன்னு தெரியவே இல்லை, பார்த்துட்ருக்கேன் என்று ஏதோ சொல்லி மழுப்பி வைத்தாள். சரியாக 12 மணிக்கு வந்துவிட்டான் சூர்யா. வாங்க மாப்பிள்ள. குணசேகரன் வாசலுக்கே சென்று வரவேற்றார். சூர்யாவும் முதல் முறை வருவதால் அவனுக்கு கொஞ்சம் சங்கோஜமாகவே இருந்தது. பாட்டியும் இந்துமதியும் கூட வரவேற்றனர். ஏய் ஷில்பா, நல்லா இருக்கார்டி மாப்பிள்ள, நல்ல ஆளாக பார்த்து தான் பிடிச்சிருக்க. பாட்டி ஷில்பாவிடம் மெதுவாக குசுகுசுவென்று அவள் காதோடு கூறினார். குணசேகரன் தான் கேட்க வேண்டியதையெல்லாம் கேட்டார். சூர்யாவும் அனைத்திற்கும் பொறுமையாகவே பதில் கூறினான். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள,
அப்போ நாங்கள் அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறோம். அடுத்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்குறோம் மாப்பிள்ளை என்று வாயெல்லாம் பல்லாக கூறினார். சரிங்க மாமா, மரியாதையாக பதிலளித்தான் சூர்யா. பிறகு மதிய உணவிற்கு அழைத்து சென்றனர். உணவை முடித்துக்கொண்டு குணசேகரன் தானாகவே மகளிடம், ஷில்பா, மாப்பிள்ளை உங்ககிட்ட தனியாக பேசன்னு நினைப்பாருல்ல, உள்ளே கூட்டிகிட்டு போம்மா, வீடு சுற்றி காமி, கொஞ்ச நேரம் தனியாக போய் பேசிட்டு வாங்க. போம்மா, பால்கனியில் கூட காத்தாட உட்காந்து பேசலாம். போங்க மாப்பிள்ளை, அவர்களின் மனதை புரிந்து கொண்டவர் போல் கூறினார். ஷில்பா உள்ளே அழைத்து சென்றாள். வீட்டில் உள்ள 3 அறைகளை பார்த்துவிட்டு பால்கனிக்கு வந்தனர். என்ன சூர்யா, எங்கள் வீடு எப்படி இருக்குது? அப்பா அம்மா பாட்டி எல்லாம் எப்படி? சூப்பர் ஷில்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. புதுசாக என்ன சாரி எல்லாம் கட்டியிருக்க? ஆமாம், நல்லா இருக்கா? ரொம்ப. குள்ள கத்திரிக்காயை இப்போவே கடிச்சு திங்கணும் போல இருக்குது. ஷில்பாவுக்கு கூச்சமாக இருந்தது. அட போங்க சூர்யா, இந்த ரொமான்ஸ் பேச்செல்லாம் உங்ககிட்ட இருந்து இதுவரையில் கேட்டதில்லையா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருவரும் சிரித்தனர். திடீரென நினைவு வந்தவளாக மறைத்து வைத்திருந்த டைம் மெஷினை வெளியே எடுத்தாள். இந்தாங்க சூர்யா, நீங்கள் கேட்ட டைம் மெஷின். கை கடிகாரம் போல் இருந்த அந்த மெஷினை தன் கையில் வாங்கி கொண்டான் சூர்யா. வாவ் ஷில்பா, தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரியே எடுத்து கொடுத்துட்டியே. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டிங். சந்தோஷமாக கூறினான் சூர்யா. இதை வச்சு அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறேன். ரேஷ்மி தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசனை செய்யணும். ஆனால் ரொம்ப பத்திரம் சூர்யா. அன்னைக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்த நைட்டுக்கு நீங்கள் திரும்ப போகிறீங்க. அங்கே நீங்களும் இருக்க போகிறீங்க. அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்ததுன்னு பார்க்க போகிறீங்க. அதில் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூர்யா. ஆரியனோ ரேஷ்மியோ உங்களை பார்த்துடக்கூடாது. ஓகேயா? ஓகே ஷில்பா, நான் பார்த்துக்கிறேன். அவங்க பார்க்காத அளவுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறேனா? யூ டோன்ட் ஒரி. நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சூர்யா. ஓகேயா? ஷியர். அவனுக்கு அங்கிருந்து வீட்டுக்கு வருவதற்கு மாலை ஆகிவிட்டது. ஷில்பாவின் தந்தை பேசியதையெல்லாம் தன் தாய் கார்த்திகாவிடம் கூறினான். அடுத்த வாரம் இங்கே வரதா சொல்லியிருக்காங்கம்மா, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஓ, ரொம்ப நல்லதுப்பா, வரட்டும். அவங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டால் என்ன சொல்கிறது சூர்யா? சீக்கிரமாக ரேஷ்மிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும். பார்த்துருவோம்மா என்று சுருக்கமாக கூறி பேச்சை முடித்து கொண்டான் சூர்யா. அவனுடைய நினைவு முழுவதும் டைம் மெஷினில் இருந்தது. எப்போது அறைக்கு செல்வோம், எப்போது அதை உபயோகித்து பார்ப்போம் என்கிற ஆவலிலேயே இருந்தது அவன் மனம். இரவு 8 ஆனதுமே இரவு உணவை கூட அரையும் குறையுமாக முடித்துக்கொண்டு தனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருப்பதால் சீக்கிரமாகவே தூங்கப் போவதாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு வந்து சேர்ந்தான். அறைக்கு வந்ததுமே அவசரமாக கதவை தாளிட்டு விட்டு அந்த கைக்கடிகாரம் போன்ற இருந்த டைம் மெஷினை வெளியே எடுத்தான். அவனுடைய இதயம் படபடத்து கொண்டிருந்தது. ஆரியன் பள்ளத்தில் விழுந்த நிகழ்ச்சி என்று நடந்தது என்று சரியாக ஞாபகப்படுத்தி கொண்டான். பிறகு அந்த டைம் மிஷினை கையில் கட்டி கொண்டான். தனக்கு தேவையான அந்த நாள், கிழமை, நேரம் எல்லாம் அதில் செட் செய்தான். பிறகு கட்டிலில் படுத்து கொண்டான். கண்களை மூடிக்கொண்டான். ஒரு 5 நிமிடம் முழுதாக ஓடியது. பிறகு அவன் கண்களுக்கு காட்சிகள் தெரிய தொடங்கியது. நள்ளிரவு மணி 2. சூர்யா அவனுடைய அறையில் முழித்து கொண்டு படுத்திருந்தான். பிறகு எழுந்து தன் அறைக்கதவை லேசாக திறந்து வைத்து வெளியே நடப்பதை கவனிக்க ஏதுவாக கட்டிலில் அமர்ந்து கொண்டான். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. சூர்யா எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை. ஒன்றும் புரியாமல் பொறுமையாக காத்து கொண்டிருந்தான். நேரம் நகர்ந்து சரியாக 2:30 என்று காட்டிய போது வெளியே திடீரென ரேஷ்மியின் அறைக்கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் சூர்யா. ரேஷ்மி நடந்து வாசல் கதவருகில் வந்து நின்றாள். தலைமுடியை விரித்து போட்டிருந்தாள். எப்போதும் போல் சுடிதாரில் இல்லாமல் புடவையில் இருந்தாள். நெற்றியில் வட்ட வடிவமாக குங்குமம் போட்டு வைத்திருந்தாள். வாசல் கதவு தானாகவே திறந்து கொண்டதும் வெளியே இறங்கினாள் ரேஷ்மி. நேராக சாலையை பார்த்த வண்ணம் நடக்கத் தொடங்கினாள். உடனே அவளை பின்தொடராமல் அவள் ஒரு 4 எட்டு நடந்து சென்ற பிறகு அவள் பின்னால் நடக்க ஆரம்பித்தான் சூர்யா.
அவளுக்கு நேராக சாலையின் நடுவே நடக்காமல் ஓரத்தில் இருந்து ஒளிந்து ஒளிந்து மெதுவாக அவளை பின்தொடர்ந்தான் சூர்யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.